இந்த பதிவு யாருக்கு என்றால், காவல்துறை வெறும் வாய்வழியாக புகார் தந்த நிகிதா அவர்களுடைய புகாரை திருப்புவனம் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து ஒரு வழக்கே பெறாமல் ஒரு கொலையை செய்து உள்ளார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த கொலையில் எவ்வளவு மேலதிகாரிகள் தொடர்பு உள்ளார்கள் என்பது நன்கு அறிவோம். ஆனால் இன்னும் ஒரு அநியாயம். கடலூர் மாவட்டம் நடிவரப்பட்டு காவல் நிலையத்தில் ஒரு முதியவர், ஓல்டு சிட்டிசன், இந்தியாவினுடைய மூத்த குடிமகன் ஒரு புகாரை நடிவரப்பட்டு காவல் நிலையத்தில் திரு துணை ஆய்வாளரிடம் அந்த புகாரை தருகிறார். அந்த புகாரை தந்தவரை காலையில் வாருங்கள், மாலையில் வாருங்கள், சாயந்தரம் வாருங்கள், நாளை வாருங்கள் என்று ஒரு வாரம் இழுக்கடித்து ஒரு 8 நாள் 7 நாள் கழித்து அந்த புகாரை பெரியவரிடம் இதை விசாரிக்க முடியாது, நீங்கள் எங்கே எஸ்பியிடம் புகார் கொடுத்து கொள்ளுங்கள் என்று அந்த துணை ஆய்வாளர் நடிவரப்பட்டு காவல் நிலையத்தில் பணிபுரிகிற ஆய்வாளர் அனுப்பியிருக்கிறார். இப்படி எளியவர்களுக்கு இப்படி ஒரு நீதியை காவல்துறை தருகிறது. ஆதிக்க வர்க்கம் இந்த சமூகத்துக்கு விரோத செயல் செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கும் இன்று சட்டத்துக்கு புறம்பான செயல் செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு காவல்துறை உடனே நடவடிக்கை எடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு முதியவர் புகார் தந்துள்ளார். அந்த புகாரை அவர் படித்து பார்த்துதான் நன்கு ஒரு துணை ஆய்வாளர் வாங்கியிருப்பார். அன்றே பெரியவர் கொடுக்கும்போது இந்த புகாரை இங்கு விசாரிக்க இயலாது, இந்த புகாரத்தை நீங்கள் மேலதிகாரிகளிடம் கொடுத்து விசாரித்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் அவரிடம் அப்பொழுதே நீங்கள் கூறியிருக்கலாம். ஆனால் நீங்கள் காவல்துறை என்பது மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பணி என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் இருக்கும் வரையில் தான் இந்த காவல்துறை இப்படி ஒரு கொடூர செயலில் ஈடுபடும் என்பதை உணர வைக்கிறீர்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட இந்த 2 கட்சிகளும் 50 ஆண்டுகள் ஆண்டதனால் ஒன்று ஏடிஎம்கே, ஒன்று டிஎம்கே, இப்படி போவதனால் உங்களுக்கு பயம் இல்லை. பயம் என்பது அல்ல, உங்களுக்கு அந்த செய்யும் தொழிலில் ஒரு மதிப்பு இல்லை. ஆகவே அந்த பெரியவரை, புகார் தந்தவர்களை வரவைக்காமல் அந்த பெரியவரை தினமும் காவல் நிலையம் வரவைத்து பெரியவர் ஒரு வழக்கறிஞரை வைத்து போனில் அந்த துணை ஆய்வாளரிடம் பேசும்போது பேசிய 1 மணி நேரத்தில் அந்த பெரியவரை போன் செய்து வந்து நீங்கள் புகாரை வாங்கி செல்லுங்கள், இதை நாங்கள் விசாரிக்க முடியாது, இது கடலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் தாருங்கள் அப்படி என்று கூறுகிறீர்கள். அப்போ இந்த 7 நாள் ஏன் புகாரை வைத்திருந்தீர்கள் என்பதை இந்த துணை ஆய்வாளர் கூறுவாரா? உங்களை யார் இந்த விசாரிக்க கூடாது என்று சொன்னவர் யார்? மேலதிகாரியா? இல்லை பணம் படைத்த புகார்தாரர், அதாவது புகார் கொடுத்த பெரியவர் யார் மேல் புகார் கொடுத்தாரோ அவர்கள் உங்களை அழுத்தம் தந்தார்களா? இதுதான் சமூக நீதியா? இதுதான் சனாதனத்தின் எதிர்ப்பு செயலா? இதுதான் மக்கள் பணியில் நீங்கள் ஆற்றும் சிறப்பா? இதை கேள்வி கேட்பவன் கோமாளியா இல்லை ஏமாளியா? ஒரு நாள் இந்த உலகம் நல்லவரிடம் சிக்கும். இந்த தமிழகம் ஒரு நாள் நல்ல உள்ளத்திடம் மாட்டும். அப்பொழுது இதுபோல் இழிவு செயலை செய்யும்
அரசு அதிகாரிகள் நிலைகுலைந்திருப்பார்கள் என்பதை கர்மா ஒன்று கூறுகிறது. எதை நீ விதைக்கிறாயோ நீ அதை அறுவடை பண்ண காத்திருக்கணும். தயவு செய்து இது போன்ற தவறுகளை செய்யாதீர்கள். கடலூர் மாவட்டம் நடிவரப்பட்டு காவல் துணை ஆய்வாளர் அவருடைய இந்த மெத்தன போக்கை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தயவு செய்து இதுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் காவல்துறையை ஒழுங்குபடுத்துங்கள், சீர்படுத்துங்கள். எளியவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பினை வழங்குங்கள் என்று அவரிடம் மன்றாடி கை வணங்கி அவருடைய செயலை இன்னும் துரிதப்படுத்துங்கள், அதை சுத்தம் செய்வதற்கான வழியை வகுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.